காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு குறித்த முழு ஆய்வறிக்கை முதலமைச்சர் விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு காரணமாக இதுவரை 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த அமோனியா வாயு கசிவு குறித்து முழு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இடைக்கால அறிக்கை கடந்த 23ஆம் தேதி முதலமைச்சரிடம் தாக்கல் செய்த நிலையில் முழு அறிக்கையை 3 பேர் கொண்ட குழுவினர் இன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சுகாதார நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அபாயகரமான நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தொழிற்சாலைகள் அபாயகரமான இது போன்ற வாயுக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு நிபந்தனைகளை மீறும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக நடைபெற்ற நிறுவனம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.